Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. இந்நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அசாமில் தேயிலை தொழில் தொடங்கப்பட்டதன் 200வது ஆண்டு விழா. 9000 நடனக் கலைஞர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பிரதமர் மோடி. திட்டமிட்டபடி செவ்வாய்க்கிழமை தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டம் நடைபெறும். அமைச்சர்கள் குழு கால அவகாசம் கேட்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் பேட்டி. பேச்சுவார்த்தை முடியும் வரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்தக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழகத்தில் 9 IPS அதிகாரிகள் உட்பட 15 காவல் உயர் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உத்தரவு. ஞானசேகரன் வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றிருந்த SP பிருந்தாவும் பணியிட மாற்றம். தமிழகம் முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் MK ஸ்டாலின். உயிர்காக்கும் மருந்துகள் சந்தை விலையை விட 75% வரை குறைவாக கிடைக்கும் என அறிவிப்பு. இங்க பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு வரை தள்ளுபடி வழங்கப்படுது. இதனால தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நீரிழிவு, ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அவர்களுக்கு மருந்துகளை குறைந்த விலையில் முதல்வர் மருந்துகளை வாங்கி பயன்பெற முடியும். நகல் என்றுமே அசலாக முடியாது. பிரதமரின் மக்கள் மருந்தகம் மற்றும் முதல்வர் மருந்தகத்தை ஒப்பிட்டு அண்ணாமலை கிண்டல் பதிவு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக காளியம்மாள் அறிவிப்பு. தனக்கான நெருக்கடிகள் நிறைய வந்தபோதும் அமைதி காத்து வந்ததாக அறிக்கை. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி கட்சி தலைமை அலுவலகத்தில் 77 கிலோ அளவிலான பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாட்டம். சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பெண் குழந்தைகளை பாலியல் கொடுமையிலிருந்து காக்க வேண்டும். ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவிக்கப்பட்டு அதை சிறந்த முறையிலே நாங்கள் செயல்படுத்தினோம். இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நாள்தோறும் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை சந்திக்க ஒற்றை தலைமையே காரணம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி.
11 தேர்தல்களிலும் அது உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அத்துணை தேர்தலிலும் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும், இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று அடம்பிடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அவரது இல்லத்தில் மரியாதை செலுத்திய நடிகர் ரஜினிகாந்த், அனைவரது மனதிலும் ஜெயலலிதாவின் நினைவு நிலைத்திருக்கும் என பேட்டி. அவங்க இங்கே இல்லை சொன்ன கூட அவங்க நினைவு எப்போவுமே எல்லார் மனதிலையும் இங்கே இருக்கும். இங்கே வந்து அவங்க வாழ்ந்த வீட்டில் ஒரு அஞ்சலி செலுத்தி அவங்களுடைய ஒரு இனிப்பான ஒரு சுவையான நினைவுகளோடு போயிட்டுருக்கேன். ஓசூரில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் பிரியாணிக்காக முண்டியடித்த மக்கள். தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் கூட்டத்தில் இருந்தவர்கள் மீது கொட்டிய பிரியாணி. சென்னை ஆலந்தூரில் மத்திய அரசு அலுவலக பெயர் பலகைகளில் இருக்கும் ஹிந்தி எழுத்துக்களை அழித்த திமுகவினர். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, ஹிந்தி ஒழிக என முழக்கம். தமிழகம் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழகம் வாழ்க, ஹிந்தி ஒழிக. தருமபுரி கம்பைநல்லூர் அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பெண்கள் உயிரிழப்பு. இறந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். கரூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியின் கழுத்தை மாணவன் அறுத்த விவகாரம். பாலியல் துன்புறுத்தலுக்கான தடயங்கள் இல்லை என மாவட்ட எஸ்பி புதிய தலைமுறைக்கு விளக்கம். செக்ஸுவல் அசால்ட், பெனிட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் எதுவும் இல்லை, இருந்தது தடயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஃபர்தராக விசாரிச்சுட்டு அந்த பொண்ணு அடுத்த கான்சியஸ் ஆனவனும் விசாரிச்சுட்டு தான் பண்ணணும். சேலம் ஆத்தூர் அருகே கணவரால் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் உயிரிழப்பு. 3 குழந்தைகளையும் வெட்டியதில் 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் மற்றொரு குழந்தைக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை. ரயிலில் தூங்கிக் கொண்டிருந்த சின்னத்திரை நடிகையிடமிருந்து கைப்பை திருட்டு. ஓட்டேரி காவல் நிலைய காவலர் கைது செய்யப்பட்ட நிலையில் ரயிலில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என நடிகை வலியுறுத்தல். தனியாவும் பொண்ணுங்க காலேஜ் போறாங்க, ப்ளீஸ் அவங்களுக்கு செக்யூரிட்டி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா தனியா வராங்க போறாங்க, பேரண்ட்ஸ் எந்த நம்பிக்கையில பொண்ணுங்களை தனியா அனுப்ப முடியும், அது மட்டும் பார்க்கணும். ஏன்னா ட்ரெயின்ல தினமும் ஏதாவது ஒண்ணு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பொண்ணுங்களுக்கு நடக்கிறது. வரும் 28ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் கனமழை பெய்ய வாய்ப்பு. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரத்திலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. பெங்களூருவில் குடிநீரை வீணாக்கியதாக 112 பேரிடமிருந்து 5,60,000 ரூபாய் அபராதம் வசூல். குடிநீர் வடிகால் வாரியம் தகவல். தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூலில் சுரங்கத்துக்குள் சிக்கிய 8 பேரை மீட்பதில் நீடிக்கும் சிக்கல். சுரங்கம் இடிந்த இடத்தில் அதிக அளவில் சேரும் சகதியுமாக உள்ளதால் மீட்பு பணி தாமதம். உலகளவில் மிகப்பெரிய சவாலாக மாறி வரும் உடல் பருமன் பிரச்சினைக்காக விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கினார் பிரதமர் மோடி. விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொள்ள ஒமர் அப்துல்லா, ஆனந்த் மஹிந்திரா, மோகன்லால் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பிரபலங்களுக்கு வேண்டுகோள்.
2 நாட்களில் நிறைவடைய இருப்பதால் மகா கும்பமேளாவில் பங்கேற்க மக்கள் ஆர்வம். திரிவேணி சங்கமத்தில் 62 கோடி பேர் புனித நீராடியிருப்பதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல். எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் உற்பத்தியை தொடங்குவதை வரவேற்கிறோம். இந்தியா இறக்குமதிக்கு எதிரான நாடு அல்ல என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து. ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர் படிப்பு மற்றும் பதவிக்கு செல்ல போராடியவர்தான் பெரியார். திருவண்ணாமலையில் நடிகர் சிவக்குமார் பேச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களே, நசிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு IAS IPS காரணமான ஒரே போராட்டம். ஒடுக்கப்பட்ட நசிக்கப்பட்ட பட்டியல் என்னென்ன ஜாதி கீழ் சாதி சொல்றீங்க, அத்தனை சாதிக்காரன் இன்னைக்கு IAS IPS வழக்கு போராடின ஒரே ஒரு மனிதன் இந்த மனிதன் தான். இந்த படத்தை 2007 நான் வரைந்த கடைசி பிரமாண ஓவியம் இதுதான். ரொம்ப பிரச்சனை வரையில. ஜிவி பிரகாஷ் நடிப்பில் உருவாகி இருக்கும் கிங்ஸ்டன் திரைப்படம் வரும் 7ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருப்பதாக அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பரிசீலிக்கும் நாடாளுமன்ற குழு செவ்வாய்க்கிழமை மீண்டும் ஆலோசனை. மசோதா குறித்து 3வது முறையாக ஆலோசிக்க திட்டம். அவதூறாக பேசிவிட்டு சவுக்கு சங்கர் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் ஏற்க முடியாது. வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிராகரித்தது உச்சநீதிமன்றம். ஈஷா யோகா மையம் நடத்த உள்ள மகா சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி. வெறும் அச்சத்தின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் எந்த காரணமும் இல்லை என கூறிய உயர்நீதிமன்றம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு விசாரணையை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது புதுக்கோட்டை நீதிமன்றம். மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் உறுப்பினர் பதவிகளை 3 மாதங்களில் நிரப்ப உத்தரவு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே 4 வழி சாலையில் ராட்சத குடிநீர் குழாய் உடைப்பு. 50 அடி உயரத்திற்கு பீச்சி அடித்த தண்ணீர். திருவள்ளூர் பெரியபாளையம் அருகே ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் சோழர் கால கல்வெட்டுகள் கண்டெடுப்பு. மாவட்ட தொல்லியல் அதிகாரி நடத்திய ஆய்வில் கிடைத்த பொக்கிஷம். உடுமலைப்பேட்டை அருகே ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழா. கர்ப்பிணிகளுக்கு மாலை வளையல்கள் அணிவித்து 5 வகை சாதங்கள் வழங்கப்பட்டன. தஞ்சையில் சாலையின் நடுவே உலா வந்த மாட்டினால் விபத்துக்குள்ளான இருசக்கர வாகனம். 5 வயது சிறுவன் படுகாயமடைந்த CCTV காட்சி. கோயில் நகரமான மதுரை குப்பை நகரமாக மாறி வருகிறது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி விவேக்குமார் சிங் வேதனை.
வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக போராடிய மாணவ அமைப்பு அரசியல் கட்சி தொடங்குகிறது. மாணவ அமைப்பின் புதிய கட்சிக்கு நகித் இஸ்லாம் தலைமை தாங்குவார் என தகவல். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவு. போரில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய உக்ரைன் மக்கள். பிரான்சில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் வெடிகுண்டு தாக்குதல். இது பயங்கரவாத தாக்குதல் என்றும் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ரஷ்யா வலியுறுத்தல். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் நடைபெறும் பாகிஸ்தானில் பயங்கரவாத அச்சுறுத்தல். வெளிநாட்டு ரசிகர்களை பயங்கரவாதிகள் கடத்தலாம் என உளவுத்துறை எச்சரித்துள்ளதாக தகவல். ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானுடன் நேரடி வர்த்தகம் மேற்கொள்கிறது வங்கதேசம். முதற்கட்டமாக 50,000 டன் அரிசியை பாகிஸ்தானில் இருந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.